நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் மின்னல் வேகத்தில் சென்ற கார் மரத்தின் மீது மோதிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் யவன சோழன் வழங்க கேட்போம். யவன சோழன், வணக்கம். இந்த விபத்து பற்றிய கள விவரங்கள் என்ன? வணக்கம். கேரள மாநிலம் கொச்சின் பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் விஷாக் மற்றும் எல்விஸ் டென்னி இந்த பேரும் பெங்களூர்ல தனியார் நிறுவனத்துல படிப்பு வராங்க. இந்த சூழ்நிலையில கேரள மாநிலத்துல ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுறதை ஒட்டி தன்னுடைய சொந்த ஊருக்கு தன்னுடைய கார்ல ரெண்டு பேரும் ரெண்டு நாட்களுக்கு முன்பு நிறுவனத்துக்கு விடுமுறை அழைச்சு கொடுத்துட்டு அங்க போயிருக்காங்க. அங்க திரும்ப தன்னுடைய நிறுவனத்துக்கு ரெண்டு பேரும் தன்னுடைய சொந்த கார்ல திரும்பும் போது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியான வட்டமலை பகுதியில கார் கட்டுப்பாட்டை இழந்து மின்னல் வேகத்துல சாலையோரத்துல இருந்த மரத்துல மோதி தூக்கி வீசப்பட்டுள்ளது. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு எந்தவித காயமும் ஏற்படல. ஆனா கார் முற்றிலும் சேதம் அடைந்தது. இந்த விபத்து குறித்த வழக்கு பதிவு குமாரபாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த விபத்து குறித்தான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி யவன சோழன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.